கர்க்கடக ராசியிலே ஆமா புனர்பூச நட்சத்திரத்திலே அந்த கோசலையா தேவி அம்மா திருவயத்திலே வந்து பிறந்திருக்கிறார் பாருங்க. எப்படி வந்து பிறந்திருக்கிறாராம் பாருங்க. ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா மேலே பள்ளி கொண்ட அச்சுதனே எங்க ரகுராமா ஆளிலை மேலே பள்ளி கொண்ட அச்சுதனே எங்கள் ரகுராமா அலைகடலினிலே பள்ளி கொண்டாய் அலைகடலினிலே பள்ளி கொண்டாய் எம்பெருமாளே ரகுராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா கோசலையால் பெற்ற பாலகனே கோதண்டனே எங்கள் ரகுராமா கோசலையால் பெற்ற பாலகனே கோதண்டனே எங்கள் ரகுராமா சங்கு சக்கர பேரழகா சங்கு சக்கர பேரழகா தாமரை பூ முகத்தழகா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா. அப்படியாக ஆமா அழகாக வந்து எம் பெருமாள் ரகுராமச்சந்திரமூர்த்தி வந்து பிறந்திருக்கிறார். அருமையோடு பிறந்திருக்கிறார். ஆமா சரி. நீலமேக சாமண ரூபத்தோடு ஆமா என் அர்ச்சுதனாகப்பட்ட எம்பெருமாள் வந்து பிறந்திருக்கக்கூடிய வேளையில எப்படி பாடி எம்பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து பிறந்திருக்க அவர் வந்து பிறந்திருக்க இரண்டாவது பிள்ளையாக யாரு அதாவது இரண்டாவது பிள்ளையாக கைகேயி அம்மா திருவயத்திலே அதாவது கைகேயி அம்மாளுடைய திருவயத்திலே யாரு வந்து பிறந்திருக்கிறார்? பரதாழ்வார் வந்து பிறந்திருக்கிறார். அடே அப்பா. பரதாழ்வார் பிறந்த நட்சத்திரம் அதுதான் பூச நட்சத்திரம். பூஷ நட்சத்திரத்திலே வந்து பரதாழ்வார் வந்து பிறந்திருக்கிறார். அவளும் பூசந்தான் அவளும் பூசந்தான். அப்படியா? சரி. மூன்றாவது பிள்ளையாக யாரு சுமித்ரா தேவி அம்மாளுடைய திருவயத்திலே லட்சுமண பெருமாள் வந்து ஆயுள்ய நட்சத்திரத்திலே வந்து பிறந்தாராம். அழகாக பிறந்தார். சரி, அடுத்து யாரு? இருக்கட்டும், எங்க அக்கா ரொம்ப பாதுகாப்பா தூக்கவும். ஆமா ஐயா. சரி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குனியாமலே தூத்தரலாம். அப்படியா? மிஷின் இருக்கோ? ஆமா. அப்படியா? அப்படி பாருங்க. சரி. சுமித்ரா தேவி அம்மாளுக்கு 2 குழந்தைகள். 2 பிள்ளைகளா? யாரெல்லாம்? ஆயுள்ய நட்சத்திரத்திலே லட்சுமண பெருமாளும் இளைய பெருமாளும், அதுக்கு அடுத்தால சரி மகம் நட்சத்திரத்திலே அம்மையா சத்ருக்கண பெருமாளும் வந்து பிறந்தார்களாம். சபாஸ் சபாஸ். அப்படி அழகாக வந்து பிறந்திருக்க பாருங்க. எப்படி அப்பாடி? அப்படி அண்ணன் தம்பி 4 பேர்களுமாகவே ஆமோ அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே ஆமையா எப்படி வந்து பிறந்திருக்கிறார்கள்? எப்படி அப்பாடி? அந்த ராமனோடு லட்சுமணனோ ராமனோடு லட்சுமணனோ பரதனோடு சத்ருகணா பரதனோடு சத்ருகணா லட்சுமணனோ லட்சுமணனோ பரதனோடு சத்ருகணா அண்ணன் தம்பி 4 பேரும் அண்ணன் தம்பி 4 பேரும் அண்ணன் தம்பி 4 பேரும் அன்பாக பிறந்திருக்கார்
ராமனோடு லட்சுமணனோ அந்த பரதனோடு சத்ருகனோ அண்ணன் தம்பிமார்கள் இப்படி 4 பேர்கள் வந்து அழகாக பிறந்தார்கள். அகிலமெல்லாம் பயிர் விளங்கக்கூடிய அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே பட்டணமா அயோத்தியா பட்டணமா அயோத்தியா பட்டணமா அப்படி அழகாக வந்து குழந்தை பிறந்திருக்குது பார்த்தேளா? அடே அப்பா அப்பா 4மே ஆம்பளை பிள்ளை. என்னன்னு அடே அப்பா ஐயப்பா அங்கேய ஐயப்பா பின்னால சொல்லி தருவான் சொல்லி. அப்படியா? ஆமா. அதாவது குழந்தை இல்லாத இந்த மன்னனுக்கு, இந்த அயோத்தி மன்னனுக்கு, பிள்ளை இல்லாத இந்த தசரத சக்கரவர்த்திக்கு, ஆமா, 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 4 தான் 4 பிள்ளைகள் வந்து பிறந்திருக்கின்றன. ஆமா ஐயா. எல்லாருக்கும் பெரியவர் தான் யாரு? ராமச்சந்திரன். அவர்தான் பெருமாள் சுவாமி. ஆமா. 2வது பிள்ளை யாரு? 2வது பிள்ளை யாருன்னு தெரியுமா தம்பி உனக்கு? தம்பி சொல்லு பாப்போம். எப்பா எத்தனை வருஷமா ராமர் கதை கேக்குறீங்க? ஆமா, முதல்ல பிறந்தது பெருமாள். மொத்தம் 4 பேர் இல்ல? சரி, முதல்ல பிறந்தது ஐயா ராமர். அடுத்து யாரு? 2வது பிறந்தது யாரு சொல்லுங்க பாப்போம். தம்பி சொல்லு பாப்பா. உனக்கு தெரியுமா? தெரியும், சொல்ல மாட்டேன். இதை சொல்ல மாட்டேன். யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. மொத்த அண்ணன் தம்பி 4 பேரு. ராமாயணம் நம்ம டிவில பாக்கோம்ல? ஆமா, டிவில பாக்க. முதல்ல பிறந்தது ராமர். சரி, ராமருக்கு அடுத்தால 2வது பிறந்தது யாரு? 2வது பிறந்தது யாரு? சரி, ஏக்கா உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. முதலாவது பிறந்தது ஐயா ராமர். ஆமா, பெருமாள் சுவாமி. 2வது பிறந்தது யாரு? அந்த சொல்லிட்டாவ. அப்படி சொல்லுங்க. லட்சுமணன் சொல்லிட்டாவ. லட்சுமணனா? தப்பு. 2வது பிறந்தது லட்சுமணன் கிடையாது. கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஏப்பா ராமருக்கு அடுத்தாலும் லட்சுமணன்பாங்க. அப்படிதான் சொல்லுவார்கள். முதல்ல பிறந்தது ஐயா. ஆமா, எங்க ஐயா ராமர். சரி, 2வது பிறந்தது யாரு? 2வது பிறந்தது வந்து பரதன். பரதாழ்வாள் பரதன். பத்தியா? இதான் தெரிஞ்சு வச்சுக்கணும், கட்டாயம் தெரியணும். 3வது பிறந்ததுதான் யாரு? அதான் இளைய பெருமாள், லட்சுமண பெருமாள். 3வது பிறந்ததுதான் இளைய பெருமாள் லட்சுமணன். நானும் எங்க வீட்டுல 3வது பிள்ளை, ராமல பிள்ளை. 4வது பிறந்ததுதான் யாரு? சத்ருகன பெருமாள். சத்ருக்க பெருமாள். இப்படியாக அண்ணன் தம்பி 4 பேர்களையும், ஆமாம் ஐயா, தாயும் தகப்பனுமாக அந்த குழந்தையை எப்படி வளர்த்து வராங்க தெரியுமா? படியப்பாடு ஐயா நாளும் நல்ல நீயுமா, பொழுதும் நல்ல பண்ணமுமா, நாளும் நல்ல மேனியுமா, ஒரு வண்ணமோமா, ஐயா வண்ணமோமா, மேனியோமா, மேனியோமா, ஒரு வண்ணமோமா, வண்ணமோமா. பெற்றெடுத்த குழந்தையை தான் பெருமையோடு வளர்த்து வார, தரையினில விட்டோமானால் தரையினில விட்டோம் இருக்கக்கூடிய வேளையில சரி மாவிளக்கு எடுக்க இருக்கிறார்கள். தாய்மார்கள் எல்லாம் தயாராக இருக்கும் வரும் வச்சிருக்கிறார்கள். ஆமா, மேலக்கார அண்ணாவீரர்களும் நீங்க தயாராக இருக்க வேண்டும். மாவிளக்கு நான் நாளைக்கு தான் மாவிளக்குன்னு நினைச்சிட்டேன், இன்னைக்கு தான் மாவிளக்கு போல. ஆமா, மாவிளக்கு எடுக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்க தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்வார்கள். நல்லதா போச்சு, மாவிளக்கு இன்னைக்கு எடுக்குது, ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, யூடியூப் சேனல்லாம் வந்திருக்கு.
ஆமா, யாழ் யூடியூப் சேனல் வந்திருக்காரு. ஆமா, நேரடி ஒளிபரப்பு. அதான் பாத்தீங்களா ஐயா? இப்படியே அண்ணன் தம்பி 4 பேர்கள் வந்து பிறந்திருக்கிறார்கள். அருமையோடு பிறந்திருக்கிறார்கள். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் என்று சொல்லி ஆமாமோ அண்ணன் தம்பிமார்கள் 4 பேர்கள் வந்து பிறந்திருக்கக்கூடிய வேளையில ஆமாம் ஐயா, பிள்ளையை எப்படி வளர்த்து வராங்களாம் பாருங்க. எப்படி வளர்த்து வருகிறார்கள்? 4 ஒரு மேனியுமாக, பொழுது ஒரு வண்ணமுமாக, ஆமாம் ஐயா, புகழுடனே வளர்த்து வருகிறார்கள் பாருங்க. எப்படி எப்படி அப்படி என்ன விதமாக வளர்த்து வராங்களாம் பாருங்க. எப்படி அப்படி அழகான ஆண் குழந்தைகள் 4 பேர்களையும் பாருங்க. ஆமோ, அழகான ஆண் குழந்தைகள் 4 பிள்ளைகளையும் 4 பிள்ளைகளையும் அருமையாக தங்கத்தினாலே தொட்டிலை கட்டி அழகாக தொட்டில கட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்து வராங்க. சபாஸ் சபாஸ் ஐயா, ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா சரி ஐயா சத்தம் போடாதீங்க ஐயா. அமைதி அமைதி. கோயில்ல அமைதியா இருங்க, சவுண்ட் போடாதீங்க. ஆமா, அதாவது சரி, சத்தமா தான் கேட்க. ஒரு வீட்டுல 4 குழந்தை, அழகாக 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளையும் அழகாக கையில் எடுத்து 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 பிள்ளைகள் 4 குழந்தைகளையும் கையில் எடுத்து எப்படி எப்படி வளர்த்து வருகிறார்களாம் பாருங்கன்னா. எப்படி எப்படி தாய் தகப்பனும் பிள்ளையை தாளாட்டி சீராட்டி, ஆமா, சீராட்டி பாராட்டி எப்படி தாளாட்டுறாங்க தெரியுமா? எப்படி தாளாட்டுறார்கள்? தங்க தொட்டிலை கட்டி, ஆமா, அந்த தங்க நல்ல தொட்டிலே குழந்தையை அழகாக தாளாட்டுகிறார்கள் பாருங்க. ஆமா ஆமா, எப்படி தாளாட்டுறாங்களா? எப்படி அரிரரிராரோ 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 அரரோ அரிரரோ அரிரரிராரோ 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 அரரோ அரிரரோ அரிரரிராரோ போல நிலவும் அடிக்க பரமசிவன் பந்தடிக்க, பாலு போல நிலவும் அடிக்க பரமசிவன் பந்தடிக்க, அந்த பரமசிவன் ஆமா, அந்த பரமசிவா அடித்த பந்தை பகர்ந்தடிக்க பிறந்து வந்த கண்மணியோ, என் மகனே கண்ணூரங்கு, என் மகனே, என் மகனே கண்ணூரங்கு, என் மகனே. ஆரிரரிராரோ 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 ஆராரோ ஆரிரரோ ஆரிரரிராரோ போல நிலவும் அடிக்க ஈஸ்வரனர் பந்தடிக்க, ஈக்கி போல நிலவும் அடிக்க ஈஸ்வரனர் பந்தடிக்க, அந்த ஈஸ்வரனா ஈஸ்வரனார் அடித்த பந்தை நீ எடுத்தடிக்க பிறந்து வந்த கண்மணியோ, என் மகனே கண்ணூரங்கு, என் மகனே, என் மகனே கண்ணூரங்கு, என் மகனே. ஹரிஹரிராரோ 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 ஆராரோ ஹரிஹரோ ஹரிஹரிராரோ. தொட்டில போட்டு அழகாக தங்க தொட்டிலே போட்டு 4 பிள்ளைகளையும் தொட்டில படுக்க வைத்து
ஆமாம் ஐயா. குழந்தையை தாளாட்டி சீராட்டி தாய்ப்பால முதூட்டி அமுதோட்டி கண்ணும் கருத்துமாக பிள்ளைய வளர்த்து வராங்களா? அருமையோடு வளர்த்து வருகிறார். ஒரு குழந்தைன்னா பிள்ளைய தாளாட்ட தெரியணும். தாய்மார்களுக்கு தாலாட்டி படிச்சு ஒரு வைக்கணும். குழந்தையை பெற்றால் மட்டும் போதாது. நல்லா கேளுங்க எல்லாரும். ஆமா, சரி, பெற்றால் மட்டும் போதாது, பிள்ளையை தாளாட்ட தெரிய வேண்டுமா? தாலாட்டி படிக்க தெரியணும். ஆமா, அப்படியாக குழந்தையை தாளாட்டி சீராட்டி 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 தாளாட்டி சீராட்டி தாய்ப்பால முதூட்டி அழகா அமுதூட்டி அருமை பெருமையாக வளர்த்து வருகிறார்கள். அருமையோடு வளர்த்து வருகிறார்கள். தங்க தொட்டிலே குழந்தையை படுக்க வைத்து படுக்க வைத்து தாளாட்டி சீராட்டி குழந்தையை வளர்த்து வராங்க பாருங்கண்ணா. ஆமாம் ஐயா. என்ன விதமாக எப்படி வளர்த்து வராங்க தெரியுமா? ஐயா தரை நீல விட்டோமானா ஐயா விட்டோமானா ரெண்டு காலு நோகும் என்று அம்மா நோகும் என்று நீல விட்டோமானா விட்டோமானா ரெண்டு காலு நோகும் என்று நோகும் என்று பூமியில விட்டோமானா பூமியில விட்டோமானா பூமியில விட்டோமானா பூமியில விட்டோமானா உற்பாதங்கள் நோகும் என்று உற்பாதங்கள் நோகும் என்று உலகில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி உலகில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி உடையதில நடபரத்தி நடபரத்தி உடையதில நடபரத்தி நடபரத்தி உலகில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி உடையதில நடபரத்தி நடபரத்தி உடையதில நடபரத்தி நடபரத்தி நாலு நல்ல மேனியுமா நாலு நல்ல மேனியுமா 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 பொழுது நல்ல வண்ணமுமா பொழுது நல்ல வண்ணமுமா நாலு நல்ல மேனியுமா 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 பொழுது நல்ல வண்ணமுமா பொழுது நல்ல வண்ணமுமா புகழுடனே வளர்த்து வாரா புகழுடனே வளர்த்து வாரா பெற்றெடுத்த குழந்தையை பெருமையோடு வளர்த்து வாரா தரையினில விட்டோமானா விட்டோமானா தண்டை கால நோகும் என்று தண்டை காலே நோகும் என்று நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக. சரி, அழகாக பாருங்க, எங்க ஐயா எம்பெருமாள் ஸ்ரீராமமூர்த்தி வளர்ந்து வருகிறார். வருகிறார் வருகிறார். அண்ணன் தம்பி 4 பேர்களுமாக வளர்ந்து வரும்போது எப்படி எப்படி 1 வயது 2 வயது என்று சொல்லி என்பதாக சொல்லி சொல்லி 5 வயதாகியதா. அடேங்கப்பா, 5 வயசு. 5 வயதாகின உடனே ஆமா பார்த்தார் இந்த அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி. இந்த சக்கரவர்த்தி என்ன நினைக்கிறார்? நம் பிள்ளையாகப்பட்ட யாரு யாரு ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் 4 பேர்களையும் இந்த 4 பேர்களையும் நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டும். பாடங்களை படிக்க வைக்க வேணும். ஆசிரியரிடத்திலே சென்று பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகரிஷிடத்திலே எப்படி எப்பாடி ஐயா ஆவே குலகுருவே ஐயா ஆவே குலகுருவே ஐயா ஆவே குலகுருவே ஐயா ஆவே குலகுருவே அன்பு மனம் கொண்டவரே அன்பு மனம் கொண்டவரே எனது பிள்ளையர்கள் 4
பேரை எனது பிள்ளையர்கள் 4 பேரை படிக்க வைக்க வேண்டும் ஐயா படிக்க வைக்க வேண்டும் ஐயா அரச மன்னனான தசரதனோ தசரதனோ தசரதரோ அயோத்தி மாமன்னனாகப்பட்ட விளங்கக்கூடிய ஆமாம் அம்மா தசரத சக்கரவர்த்தி பூமான் சரி நம்ம பிள்ளையாகப்பட்ட 4 பேர்களையும் 4 பிள்ளைகளையும் ராம் லட்சுமணன் பரதன் சத்ருகான் அடே அப்பா 4 இந்த பேர் 4 பேர்களையும் சரி குலகுரு அந்த இருக்காரு பாருங்க குலகுரு எங்க இருக்காரு ஐயா ஆமா இவர்தான் குலத்துக்கெல்லாம் குரு குளத்துக்கெல்லாம் குரு ஆமா குளம்னா என்ன குளம் என்ன குளம் சூரிய குளம் ஆமா சூரிய குளம் அல்ல தெப்ப குளம் நினைச்சிட கூடாது நான் அந்த குளம் தான் நினைச்சேன் குளிக்க தெப்ப குளம் நினைச்சிட கூடாது ஆமா ஐயா சரி ஐயா ஓ இவர்தான் நம்ம குலகுரு இவர்தான் நம்ம பெரியவர் இவர்தான் இவர்தான் நம்ம குலகுரு எல்லாத்துக்கும் பெரியவர் ஆமா சரி காபி போட்டு தரேன்னு ஏமாத்திட்டாரு அதனால என்னாச்சு பாருங்கன்னா எப்பாடி இவர் பேர் தான் வதிஷ்டர் ஏப்பா வதிஷ்டரா பேர் என்ன பேரு வதிஷ்டர் வதிஷ்டர் முனியாண்டி வதிஷ்ட முனிவர் ஆமா ஆமா அவரிடத்துல போய் குழந்தை 4 பேர்களை ஒப்படைத்து சரி பாடசாலையில சேர்த்து பிள்ளைய படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி என்பதாக சொல்லி சூரிய குலத்துக்கு குலகுருநாதர் ஆமா அந்த வதிஷ்ட மகரிஷிடத்திலே கொண்டு பிள்ளையை ஒப்படைத்தார் ஒரு வழியா பிள்ளைகளை ஒப்படைச்சாச்சு உடனே பார்த்தார் குலகுருவாகப்பட்ட வதிஷ்ட மகரிஷி சரி என்ன அந்த குலகுருவாகப்பட்ட வதிஷ்ட மகரிஷியாகப்பட்டவர் ஆமோ அப்பா பிள்ளைங்களா ஐயா வணக்கம் வணக்கம் ஏ அப்பா 1 2 3 4 அயோத்தி மா மன்னன் பெற்றெடுத்த தசரத சக்கரவர்த்தி பிள்ளைகளா நீங்க ஆமா ஐயா ஏ அப்பா இளவரச பிள்ளைகள் அடே அப்பா அப்படின்னு சொல்லி குலகுருவாகப்பட்ட அந்த வதிஷ்ட மகரிஷி சரி பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார் பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் எப்படி எப்படி அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை அப்படி என்று பாடத்தை போடுகிறார் பாருங்க ஆமோ அப்படி பாடத்தை போடும்போது எப்படி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாராம் பாருங்க எப்படி அண்ணா ஏ என்ன ஐயனா ஓண்ணா ஏ என்ன ஐயனா ஓண்ணா அவண்ணா கையண்ணா என்ன கையண்ணா கோவண்ணா இப்படியாக எம்பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஐயா பெருமாள் சுவாமி அப்படி அழகாக படித்து வரக்கூடிய நாளையிலே பாருங்க எப்படி எம்பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அண்ணன் தம்பி 4 பேர்களும்
ஆமா ராம் லட்சுமண் பரதர் சத்ருக்கன் 4 பேர்களுமாக 4 பேர்களுமாகவே அப்படி அழகாக படித்து வரக்கூடிய நாளையிலே பாருங்க எப்படி 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 அவருக்கு 12 வயதாக இருக்கும்போது இருக்கும்போது அந்த 12 வயதில 12 வயதில அப்படி பலகளையும் தான் படித்தான் பலகளையும் தான் படித்தான் அவர் படிக்காத பாடம் இல்லை பாடம் இல்லை பார்க்காத பிராணம் இல்லை பார்க்காத பிராணம் இல்லை அண்ணன் தம்பி 4 பேரும் அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது என்ன என்ன நடக்கும் சரி 12 வயதிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில அண்ணன் தம்பி 4 பேர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அந்த வழியா யாரு வரா? அந்த நேரத்துல யாரு வரா? ஒரு வயசான பாட்டி வராங்க, நடந்து வராங்க. பாட்டி கையில ஒரு கம்பு இருந்தா தான் பாட்டிக்கு தெம்பு. ஆமா, பாட்டி கையில ஒரு கம்பை ஊனிக்கிட்டு வயசான பாட்டி. அந்த பாட்டி பேர் என்ன தெரியுமா? பாட்டிக்கு என்ன பேரியா? அந்த பாட்டிக்கு பேர் வந்து 2 எழுத்து. 2 எழுத்து. ஆமா, கூனி. கூனி. பாட்டிக்கு பேரு வந்து மந்தாரை. மந்தாரை. அந்த பாட்டுக்கு குறுக்கு கூண்டு விழுந்ததுனால சரி எல்லாரும் பாட்டிய கூனி கூனின்னு சொல்லி அழைத்தார்கள். ஆமா, கூனி பாட்டி. அந்த கூனி பாட்டி எப்படி வர தெரியுமா? எப்படி பாட்டி குடத்துல இடுப்புல தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறாள். தண்ணி குடத்தோடு வர பாட்டி தண்ணி குடத்தை இடுப்புல எடுத்து கொண்டு வருகிறாள். சரி, இப்ப ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின். கரெக்டா சொல்லுவியா தம்பி? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் சொல்லுவியா? சொல்லுங்க. பாட்டி இடுப்புல தண்ணி எடுத்துட்டு வராங்க. சரி, அவ தண்ணி எடுத்துட்டு வரும்போது பாட்டி இடுப்புல வச்சிருக்கக்கூடிய குடம், அந்த குடம் என்ன குடம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தங்க குடமா? இல்ல. சில்வர் குடமா? நோ 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 நோ. தகர குடமா? பித்தளை குடமா? இல்ல. அப்ப பிளாஸ்டிக் குடமா? நோட்டீஸ் நாட், ஐ டோன்ட் வெரி. பாட்டி இடுப்புல வச்சு தண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய குடம் என்ன குடம்? ஒருவேளை என்ன குடமா? என்ன குடம்? டவுட். என்ன குடம் சொல்லுங்க? மண்குடம். மண்குடத்துல பாட்டி தண்ணி எடுத்து கொண்டு வராங்க. மண்பானையில தண்ணி கொண்டு வரா பாட்டி. அப்பா, என் தாய் எடுத்து பாட்டி நடக்க முடியாம தண்ணீர் எடுத்து வரும்போது எப்படி பாட்டிக்கு நடக்க முடியாம குறுக்கு விளைஞ்சு போச்சு. பாத்தியலா? பாட்டிக்கு வயசு 88. உடனே இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியிட்ட இளைய பெருமாள் லட்சுமணன் சொன்னாராம். இளைய பெருமாள் என்ன சொன்னார்? என்னப்பா தம்பி? அண்ணே, பெரிய அண்ணே. என்னடா தம்பி? ஐயா, என்ன இந்த பாட்டி குறுக்க கொஞ்சம் நிமித்து விடுங்க, நாம படிச்ச மந்திரத்தை வைத்து. ஐயோ, பாட்டி பார்க்க கூணுல 9 கூணு இருக்கு. அப்படி என்று சொன்ன உடனே தம்பி இளைய பெருமாளுடைய வார்த்தை கேட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் பெருமாள் சுவாமி அந்த பாட்டி குறுக்கு நிமிந்திர போகட்டும்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு சுண்டு வில்லை கையில் எடுத்து தெரிவுருண்டையை வைத்து பாட்டி குறுக்குக்கு லக்கு பார்த்து அடித்தார். ஒரே அடிதான். என் பெருமாளுடைய வாக்கு சொல்லால் அந்த பாட்டிக்கு குறுக்கு படாறு நிமிந்துட்டு, பாட்டிக்கு கூனு நிமிந்துட்டு. அப்பா, ரொம்ப மலர்ந்துடாதீங்கண்ணே. கூனு நிமிந்துட்டு. ரொம்ப மலர்ந்தீங்கன்னா மல்லாக்கு விழுந்துருவீங்க. ஐயப்ப மேல பொத்துன்னு விழுவேன். பாட்டிக்கு குறுக்கு நிமிர்ந்தது. நிமிந்துட்டு குறுக்கு நிமிந்துட்டு சரிதான். இடுப்புல வச்சிருந்த குடம் தண்ணி மண் குடம். ஆமா, புழுக்குன்னு வலிவு கீழே விழுந்துட்டு. ஐயா, டப்புன்னு கீழே விழுந்த உடனே மண்பானை நெளிஞ்சு போச்சு. நெளியில சப்பி போச்சு. ஆமா, தண்ணியோட மண் குடம் கீழே விழுந்துச்சு, நெளிஞ்சு போச்சா? சப்பி போச்சியா? சிலியா உடஞ்சு போச்சுண்ணே. அதானே அவதான் கட்ட சொல்லுவா. மண்பானை சப்பு போச்சு சொல்ல. மண்பானை தண்ணியோட கீழே விழுந்தா நெளிஞ்சு போச்சு.
மண்பானை தண்ணியோட கீழே விழுந்தா நெளியுமா சப்புமா உடையும். அவர் சொல்லிட்டாரு, கரெக்டா சொல்லிட்டாரு. மண்பானை சளி சளியா உடைஞ்சிரும். உடனே இந்த பாட்டி கூனி பாட்டி பல்ல நர நர நரன்னு கடிக்கா. பல்ல கடிக்க நினைக்கா, வாய்க்குள்ள பல்லு இல்ல. பல்லு இல்ல பாட்டிக்கு. பாட்டி வாயை பார்க்கும் போது மணிப்பாசி மாதிரி இருக்கு. என் பெருமாள் ஸ்ரீராமரை பார்த்து சொன்னாலாம். என்ன சொன்னா? ராமா ராமா, பெருமாளே பெருமாளே, இந்த குடத்தை நான் எவ்வளவு வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை வருஷமா இதை பாதுகாத்து கண்ணு கருத்தமா வச்சிருக்கேன். இந்த பாட்டி கிழவிக்கு வயசு 88 வயசு பாட்டிக்கு. இந்த பாட்டிக்கு 21 வயசுல கல்யாணம். 21ல கல்யாணம். கல்யாணம் முடியும் போது இந்த மண் குடம் சீதனமா வந்த குடமா. ஏப்பா சீதனமா வந்த கொடா. ராமா, ரகுராமா, என் மண் குடத்தை நீ உடைச்சு போட்ட. 67 வருஷமா பாதுகாத்து வச்சிருந்தேன். என் பாட்டிக்கு குறுக்கு நிமிந்துட்டேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படலாம்ல. பாட்டிக்கு அந்த என்ன வரலையா ஐயா? மண்பானை உடைஞ்சு போச்சுன்னு பாட்டிக்கு கோவம் கடுமையா வருது. என்ன சொல்றா பாருங்க. எப்பாடி சுட்டி தல ராமநாடா, சுட்டி தல ராமநாடா, ராமநாடா உன்னை சும்மா நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். சும்மா நான் விடவே மாட்டேன். மார்பு தட்டி சபதோ வைத்தா, மார்பு தட்டி சபதோ வைத்தா. அந்த மந்தார கூனியவள் ஐயே ஹரிராம ஸ்ரீராமா. ஒன்னு 14 வருட காலம், 14 வருட காலம் உன்னை வனவாசம் அனுப்பிடுவேன், நான் அனுப்பிடுவேன். வனவாசம் அனுப்பிடுவேன். ராமா ராமா ரகுராமா, பெருமாளே ராமா ராமா ராமா, பெருமாளே பெருமாளே. நீங்க அடித்து விளையாடுவதற்கு என் முதுகுதான் கிடைச்சுதா? என் முதுகு அழகா இருக்கு அம்மா. என் குறுக்கெல்லாம் அது என்ன முதுவா? ஆமா. இல்ல தோசைக்கல்லா? அதான் கேட்டேன். தோசைக்கல்ல இல்ல ஆப்ப கிடக்கல்லா? நீ விளையாடுவதற்கு என் முதுகுதான் கிடைச்சதா? என் முதுகு என்னமா வலிக்கு? அப்பா, அயோத்தி இளவரசன் ஆணவத்துலதான் இப்படி நீ செய்தாயா? ஆமா ஆமா. ராமா ராமா, சுட்டி தலை ராமா, ஹரிராமா ஸ்ரீராமா, பெருமாளே உன்னை சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். மந்தாரை கூனி கிழவி என் பெருமாளை பார்த்து ஒரு சாபத்தை கொடுத்தாள். பெருமாளுக்கு என்ன சாபத்தை கொடுத்தா பாட்டி? நாளை நீ 21 வயதாக இருக்கும் போது, ஆமா ஆமா, இந்த நாடை பட்டம் சூட்ட விட மாட்டேன், இந்த அயோத்தி வரைக்கும் பட்டம் சூட வைக்க விட மாட்டேன். உன்னை 14 வருஷம் நான் காட்டுக்கு அனுப்புவேன், காட்டுக்கு வனவாசம் அனுப்பி வைப்பேன். எங்க வனத்துக்கு காட்டுக்கு அப்படின்னு மார்பு தட்டி சபதம் வைத்தாள். அடி அடி அடி. அப்பா, மார்பு தட்டி சபத வைத்தால் மந்தாரை கூனி பாட்டி. இந்த பாட்டி உன்னை பார்த்தாரு இளைய பெருமாள் லட்சுமணே. இளைய பெருமாள் பார்த்து கொண்டே இருக்கார். என்ன தம்பி? என்ன ராமநாதா? என்னப்பா தம்பி? நாட்டுல நல்லதுக்கே காலம் கிடையாது, மொத்தத்துல நல்ல மனுஷனுக்கு காலம் கிடையாது. இந்த பாட்டி குறுக்கு நிமிந்து போட்டோன்னு நம்ம எவ்வளவு நல்ல எண்ணத்துல ஆமா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சோம்னா, இந்த பாட்டிக்கு நல்லதை செஞ்சோமே, இந்த பாட்டி கூட உடைஞ்சு போச்சுன்னு நம்மள சாபம் கொடுக்கறாங்க. வாயில வந்தபடி பேசுறாளே. அண்ணே ராமண்ணே, அண்ணா அண்ணா, உடனே இந்த பாட்டிக்கு மறுபடியும் கூனை ஆக்கி விட்டுருங்க. ஆமா, கூனா போட்டு மறுபடி போட்டு. உடனே பார்த்தார். சரி, மறுபடியும் அந்த துண்டு பிள்ளை கையில் எடுத்தார். எடுத்து எடுத்து ஒரு தெரி உருண்டையை வைத்து பாட்டிக்கு பழையபடி குறுக்கு கூணாகட்டும்னு சொல்லி ஆமா ஒரு மந்திரத்தை சொல்லி அடித்தார். எம்பெருமானுடைய வாக்கு சொல்லால் ஆமோ பாட்டிக்கு நிமிந்து போன குறுக்கு மறுபடியும் என்னாச்சு? கூணாயிட்டு. மறுபடி கூணாய். பாட்டி முதுகுல 9 கூணு இருக்கு.
உடைந்து போன அந்த குடம் மறுபடியும் சேர்ந்து விட்டது. என் பெருமாள் சுவாமியுடைய அருளாலே. ஆனால் சரி, கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். பெருமாளுக்கு சாபத்தை கொடுத்து விட்டால் அந்த பாட்டி. அப்படியாக இங்க இருக்கும் போது ஆமோ என்ன நடக்கு பாருங்கண்ணா. என்னையா நடக்கிறது? ஐயா, அத்துவான காட்டுக்குள்ள ஆமா, விஸ்வாமுத்திர மகரிஷியாகப்பட்டவர் எப்படி யாகம் வளர்க்கிறார். விஸ்வாமுத்திர மகரிஷி காட்டுக்குள்ளே யாகத்தை வளர்க்கிறார். ஏன் போய் காட்டுக்குள்ள யாகத்தை வளர்க்காரு? அதாவது ஊர்ல இருந்து ஒரு 10 ஆண்டு வாரமா இருந்து வளர்க்க வேண்டியது தானே. 1000 யாகம் வளர்த்தால் சரி, தேவேந்திர பதவி கிடைக்குமா? இவருக்கு அந்த பதவி பட்டம் கிடைக்குமா? ஆமா. சரி, 1000 யாகம் வளர்த்தால் தேவேந்திர பதவி கிடைக்கும் என்று ஆமோ இந்த விஸ்வாமுத்திர மகரிஷி எங்கே வந்து யாகத்தை வளர்க்கிறார் பாருங்க. எப்படி வளர்க்கிறார் பாரு. அந்த தாடகையாலோட மனமதில வருவார இந்த விஸ்வாமுத்திர மனமதில அரக்கி தாடகையாளுடைய வனத்திலே. ஆமா, தாடகையாளுடைய வனத்திலே இந்த விஸ்வாமுத்திர மகரிஷி யாக வளர்த்தார். அப்படியே யாகத்தை வளர்க்கிறார். யாகம் வளர்க்கும் போது புகை வரும் பார்த்திருக்கீங்களா? ஆமா, வேலி வளர்த்தா புகை வரத்தான் செய்யும். புகைன்னா வரத்தான் செய்யும். அப்ப ஐயரு நேத்து வளர்த்தாரு, புகை வந்ததுலாம். அண்ணே, நெருப்பு இல்லாம புகை வருமா? ஒரு காலம் வரையாது. அப்படி புகை வரும்போது இதை யாரு பார்த்தா? யாரு பார்த்துட்டே இருக்கிறா? அந்த காட்டுக்கு சொந்தக்காரி அரக்கி, காட்டரக்கி தாடகை பார்த்தார். தாடகை கண்ணாலே பார்த்துட்டா. காட்டரக்கி தாடகையாகப்பட்டவள். ஆமா, ஆமோ யாரடா இது என்னுடைய வனத்துல, என்னுடைய இடத்துல வந்து யாரடா யாகத்தை வளர்க்கிறது? எனக்கு தெரியாம எனக்கு சொந்தமான இந்த வனத்துல ஆமா, யார் வந்து யாகத்தை வளர்க்கிறது? அது யாருடா? உடனே வாடா, வெளியில வாடா அப்படி என்று சொல்லி போட்டு சரி, அரக்கியாகப்பட்ட தாடகை, காட்டரக்கி தாடகை, காட்டரக்கி தாடகை அவ எப்படி வாரா பாருங்க. எப்படி வருகிறா? அவ கண்கள் ரெண்டும் பொறி பறக்க, கண்கள் ரெண்டும் பொறி பறக்க, பொறி பறக்க, கடுங்கோபம் கொண்டாளே, கடுங்கோபம் கொண்டாளே, கண்கள் ரெண்டும் பொறி பறக்க, பொறி பறக்க, பொறி பறக்க, கடுங்கோபம் கொண்டாளே, கொண்டாளே. காட்டரக்கி தாடகையா, காட்டரக்கி தாடகையா, தாடகையா, தாடகையா. காட்டரக்கி தாடகை. ஏ அப்பா தாடக அப்படியே ஊழச்சத்தம் போட்டு வாரா. அரைக்கி தாடகை சத்தம் போட்டு வருவா. தாடக ஆங்கார ஓங்கார சத்தம் போட்டு தாடக வாரா. காட்டுகளை சத்தம் போட்டு அலறிட்டு வாரா. ஆமா. ஏய் எவன்டா? ஏய், இந்த தாடக போட்ட சத்தத்துல விஸ்வாமுத்திர மகரிஷி ஆமா என்னாச்சு பாருங்க. தாடகை போட்ட சத்தத்துல ஆமா விஸ்வாமுத்திர மகரிஷியாகப்பட்டவர். சரி, அப்படி தாடக போட்ட சத்தத்துல விஸ்வாமுத்திர மகரிஷியாகப்பட்டவர். ஆமா, யாகத்தை அந்தாள போட்டுட்டு, ஐயா சொல்லாம அறியாம போட்டுட்டு, இந்த இடத்துல நாம இனிமே யாக வளர்க்கணும்னு சொன்னா யாகத்தை வளர்த்தோம்னா இந்த காட்டரைக்கு தாடகை சாவணும். இந்த தாடகை இருக்கு மட்டும் யாகத்தை வளர்க்க முடியாது. இந்த காட்டரைக்கு தாடகை அழிஞ்சாதான் ஆமா ஐயா, நாம யாகத்தை வளர்க்க முடியும். இல்லன்னா வளர்க்கவே முடியாது. காட்டரைக்கு தாடகையை கொள்ள வேண்டுமானால் ஆமோ யார் வர வேண்டும்? யாரு வந்தா தாடகை அழிக்க முடியும்? அயோத்தியிலே பிறந்திருக்கிறாரே, யாரு? யாரு? அரக்கர்களை அழிப்பதற்காகவே இந்த அவனியிலே அவதரித்திருக்கிறார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலை நாட்டுவதற்காக பிறந்து வந்திருக்கிறார். துஷ்டர்களை அழித்து சிஷ்ட பரிவாதம் முடிப்பதற்காக ஆமா ஆமா அயோத்தியிலே வந்து பிறந்திருக்கிறார் எங்கள் ஐயா ஹரிராமச்சந்திர பெருமாள். பெருமாள் சாமி வந்து பிறந்திருக்கிறார் பாத்தீங்களா? அவர் வந்தாதான் இந்த தாடகையை கொள்ள முடியும். வேற யாரு வந்தாலும் தாடகை கிட்ட நெருங்க முடியாது. அப்படி என்று சொல்லி போட்டு ஆமா, அந்த விஸ்வாமுத்திரர் எங்கே வரா தெரியுமா? வருகிறார். அவரு நாடு விட்டா நகர விட்டா,
நாடு விட்டா நகரம் விட்டா விஸ்வாமித்ர மாமுனியோ எங்கே வாராரா அவர் எங்கே வாராரா அந்த விஸ்வாமித்ர மாமுனியோ நாடு விட்டு நகரம் விட்டு வனமான வனம் கடந்து வாராரே மாமுனியோ வாராரே மாமுனியோ அயோத்தி பட்டணத்தில் வாராரே மாமுனியோ அயோத்தி பட்டணத்தில் மாமுனியோ அயோத்திமா பட்டணத்தில் வாராரே மாமுனியோ வந்ததொரு வேளையில வந்ததொரு மாமுனியோ தசரத மன்னவரோ இறந்தழைப்பார வர வேண்டும் மாமுனியே வர வேண்டும் மாமுனியே என்று சொல்லி மன்னவரோ தசரத மன்னவரோ விஸ்வாமித்திரர் வந்த போதே ஐயாவே மகரிஷிய பார்த்து பார்த்து மாட்டிக்கிடாதீங்க தலை மாட்டிக்கிடாம ஆமா ஐயாவே மகரிஷிய ஐயா பெரியவரே வாங்க உட்காருங்க ஐயா வாங்க பெரியவரே வணக்கம் 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 வாங்க சரி வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் பார்த்து சரி என்ன ஒரு நாள் என் நாட்டுக்கு நீங்க வந்தது கிடையாது ஐயா மகரிஷி விஸ்வாமித்திரரே நீங்க வந்தது ஒரு நோக்கம் என்ன ஐயா அப்படின்னு அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரரை வாய் திறந்து வரவழைத்தான் அப்படியே வரவேற்பு கொடுத்தான் ஐயா மகரிஷிய ஆமாம் ஐயா வந்தது ஒரு விவரத்தை வாய் திறந்து நீங்க சொல்லுங்கோ ஆமோ அப்படி என்று அரச மன்னர் தசரத சக்கரவர்த்தி சொன்ன உடனே அப்பா மகனே தசரதா ஐயா உங்களைத்தான் உன்னுடைய நாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா உன் வீட்டுக்கு இல்ல உன் நாட்டுக்கு நாட்டுக்கு உனக்கு காது சரியா கேட்க மாட்டுக்கு வர யாருக்கே கேட்க மாட்டேங்க ஒரு மிஷின் வாங்கி வைக்கணும் அப்படியா ஆமா ஐயா சரி அரச மன்னர் தசரதா ஓ உன்னுடைய நாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் ஆமா நல்லா கேட்டுக்க உன்னிடத்திலே சரி நான் ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் எனக்கு நீ ஒரு உதவி செய்வாயா கட்டாயம் செய்வாயா அப்படியா சரி அப்படி என்று சொன்ன உடனே ஆமா உடனே பார்த்த சரி ஐயா என்னய்யா என்ன கேள்வி கேக்குறீங்க யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி சரி இல்லை என்று சொல்ல மாட்டான் எது கேட்டாலும் தருவேன் எடுத்து கொடுப்பேன் தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தான் சபாஷ் தசரதா ஐயா எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா என்னையா வேண்டும் எது கேட்டாலும் தருவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய் உத்தரவு கொடுத்திருக்கிறாய் அதாவது சரி காட்டறைக்கு தாடகை என்னுடைய வேள்வியை அழித்து விட்டால் வேள்வியை சின்னாபின்னம் அழித்துட்டால் அந்த காட்டறைக்கு தாடகையை கொள்வதற்கு ஆமா உன் மகனாகப்பட்ட ஆமையா எல்லாருக்கும் பெரியவன் எல்லாத்துக்கும் பெரியவர் உலகத்துக்கெல்லாம் பெரியவர் தலைமகனாகப்பட்ட விளைவன் ஆமையே தலைமகனாகப்பட்ட விளங்கக்கூடிய யாரு பெருமாள் ராமரை தருவார் ராமனை தருவாய் அந்த ராமரை தருவார் ராமரை தருவார் தசரதா ராமரை தருவார் ராமனை தருவார் தசரதா ராமனை தருவார் ராமனை தருவார் தசரதா ராமனை தருவார் தாடகை என்ற பாவி தடுத்தாயின் வேள்வியை 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 அரக்கியை கொல்வதற்கு ஹரிராமர் வேண்டுமென்றே அரக்கியை கொல்வதற்கு ஹரிராமர் வேண்டுமென்றே ராமனை தருவாய் தசரத ராமரை தருவாய் ராமனை தருவாய் தசரதா ராமனை தருவாய் ராமரை தருவாய் தசரதா ராமனை தருவாய் அப்படியே சொன்ன போதே பார்த்துட்டாரே தசரதரோ ஆஹா இந்த விஸ்வாமித்திரர் பொடி வைத்து பேசுறாரு அவர் மாதிரி பேசுறாரு ஐயா மகரிஷியே மாமுனியே ஓ
ஒரு உதவி வேணும்னு கேட்டீங்க, உங்களுக்கு நான் தாரேன்னு சொன்னேன். ஆமா ஆனா சரி என் மகனாகப்பட்ட ராமனை கேட்பீங்கன்னு நான் நினைக்கலையே. ஆமையா என் கண்ணை கேட்டாலும் கொடுப்பேன், கண்ணான ராமனை தரமாட்டேன் தரவே மாட்டேன் அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தார் இந்த விஸ்வாமுத்திரர். எப்படி ஏய் தசரதா, என்னாச்சு அப்பா இப்பதான் என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லி எனக்கு நீ வாக்கு கொடுத்தாய். நான் தான் வாக்கு கொடுத்தேன் சுவாமி, அதுக்காக என் பிள்ளைய கேட்பீங்க சுவாமி? இதெல்லாம் நீ பேசக்கூடாது. என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்னாயா இல்லையா? சொன்னேன் நான் ஒத்துக்கொள்றேன் சுவாமி. அந்த தாடகையை அழிப்பதற்கு உன் மகனாகப்பட்ட ரகுராமனை நீ என்னோடு அனுப்பி வைக்க வேண்டும். ராமனை பெருமாளை அனுப்பி வைக்க வேண்டும் சுவாமி. ஐயா ஏதோ பொன் பொருள் கேட்பீர்கள் நினைத்துத்தான் சொன்னேன். இல்லோ காசு பணம் கேட்பீங்க, பொற்காசு கேட்பீங்கன்னு நினைச்சேன் சுவாமி. 12 வயது நிரம்பாத பச்சிலம் பாலகன் என் மகன் ராமனை நான் எப்படி காட்டுக்குள் தனியாக அனுப்புவேன்? என் பெருமாள் சுவாமியை கொடுக்க முடியாது சுவாமி. காட்டறைக்கு தாடகையை கொல்ல வேண்டுமானால் ஆமையா நான் வருகிறேன். ஆமா என் படைகள் அத்தனை பேர்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன். சேனாதிபதி காவலாளி அத்தனை வரையும் அழைத்து வருகிறேன். பார்த்தார் இந்த விஸ்வாமித்திரன். சரி அடே தசரதா, ஹாய் அறைக்கு தாடகை லேசுப்பட்டவள் என்று நினைத்தாயா? தாடகை சாதாரணப்பட்டவள் அல்ல. நீ மட்டுமல்ல, ஹாய் உன்னுடைய அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை படைகள் வந்தாலும் அறைக்கு தாடகையை கொள்ள முடியாது. தாடகையிட்ட நெருங்க முடியாது சுவாமி ஐயா. நீங்களே அப்படி சொல்லுகிறீர்கள். ஐயா அப்பேற்பட்ட அறைக்கு தாடகை இடத்திலே சரி என் மகன் ராமனை மட்டும் எப்படி அனுப்ப முடியும்? அனுப்ப முடியாது. என் மகனை தர மாட்டேன். முடியாது. என் மகனை தர மாட்டேன். ஏ அப்பா அப்படி என்று விஸ்வாமுத்திரர் இடத்திலே தசரத சொன்ன உடனே அடே அப்பா மகனே தசரதா, எப்படி என் மகன் என்று சொல்லுகிறாயே. ஆமா ராமன் சரி, ராமன் உனக்கு மட்டும் பிள்ளை அல்ல. எப்படி அவர் யார் தெரியுமா? யார் ஐயா? அவர் பிள்ளையாக வந்து பிறக்கலையே, பிள்ளையாக வந்து பிறக்கலையே, பெருமாளாய் வந்து அயோத்தி மன்னா தசரதா, தாடகையை கொள்வதற்கு என் மகனை தரமாட்டேன் என்று சொல்றியே. மூச்சுக்கு முன்னுரி வாட்டி சொல்றியப்பா. உனக்கு மட்டும் ராமன் மகன் அல்ல, இந்த உலகத்தவர் அத்தனை பேர்களுக்கு அவர் பிள்ளை. ஏ அப்பா, பிள்ளையாக அவர் பிறக்கவில்லை, பெருமாளாக பிறந்திருக்கிறார். அவர் குழந்தையா பிறக்கவில்லை, கோபால ராமனாக வந்து பிறந்திருக்கிறார். மதலையாக பிறக்கவில்லை, மாயவராய் வந்து பிறந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பெரியவர், உலகத்தை ஆள வந்து பிறந்திருக்கிறார். அந்த தாடகையை சம்காரம் செய்ய இவர் வந்தாத்தான் முடியும், அந்த பெருமாள் வந்தாத்தான் முடியும். உடனே பார்த்தார் அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி. சரி, ஐயோ இவர் என் பெருமாள் ரகுராமனை கூட்டிட்டு போகாம விடமாட்டார் போல் தெரியுத. ஆமா அப்படி என்று சொல்லி போட்டு எப்படி உடனே என் பெருமாள் ஸ்ரீராமரை அழைத்தார். ராமனை அழைத்தார். இப்படி அழைத்தார் பாருங்க. எப்படி ஏ ராமா ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராம ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.
மகனாகப்பட்ட ரகுராமனை அழைத்தார். அப்பா எம்பெருமான் ரகுராமனை அழைத்த உடனே தசரத சக்கரவர்த்தியோ ராமனை மட்டும்தான் அழைத்தார். ஆனால் அழைத்த சத்தத்தை காதிலே கேட்டு அந்த ராமருடைய தம்பியாகப்பட்ட இளைய தம்பி லட்சுமணனோ அண்ணனுக்கு பின்னாலே ஓடி வருகிறான். அண்ணனும் தம்பியுமா 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 அண்ணனோட தம்பியுமா 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 அப்படி 2 பேரும் வருவார்களா வருவார்கள் 2 பேரும் வருவார்களா தம்பியுமா 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 2 பேரும் வருவார்களா வருவார்களா 2 பேரும் வருவார்களா வருவார்களா தசரத சக்கரவர்த்தி என் பெருமாளைத்தான் அழைத்தார். அங்க என்ன நடக்கு பாருங்க. ஆனா பாருங்க, சரி அண்ணனை அழைத்த உடனே இளைய தம்பி லட்சுமணன் தம்பி பின்னால ஓடி வராரு. இளைய பெருமாள் வட்டமா ஓடி வரார். அண்ணனுக்கு ஒரு ஆபத்துனா தம்பி இளைய தம்பி லட்சுமணன் வந்து முன்னால நிற்பார். அதான் உண்மையான அண்ணன் தம்பி பாசம். இப்பமெல்லாம் இப்படி பாசக்கார தம்பிய பார்க்க முடியுமா? இப்ப நிறைய பேரு அண்ணன் எப்படா போவோம் பத்திரத்தை ஒரே பத்திரமா முடிச்சிடலாமா நிறைய தம்பிமார் அலையினா போகுது. உங்க தம்பி தங்கராசா தான் அப்படி அலைதார். எங்க வீட்டுல என் தம்பி அப்படிதான் அலையினான். அதனாலே பாருங்க ஐயா, என்ன நடக்கு தெரியுமா? என்னையா நடக்கிறது? ஐயோ தீயில இருந்து ராமனை அழைத்த உடனே ராமன் தம்பி லட்சுமணனும் சேர்ந்து வருகிறார். இளைய பெருமாள் வந்து கொண்டே இருக்கிறார். பார்த்தார் மகரிஷியாகப்பட்ட விஸ்வாமுத்திரர். விஸ்வாமித்திரர் பார்த்தார். மகனே ராகவா, என் பெருமாளே ஹரிராமா ஸ்ரீராமா. ராகவா சரி மகனே ராகவா. ஆமாம் ஐயா. அப்படி என்று என் பெருமாளை அழைத்துக் கொண்டு ராமனோடு லட்சுமணனும் புறப்படுகிறார். அண்ணன் தம்பி 2 பேரும் வருகிறார்கள். பார்த்தார் இந்த அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி என்ன சொன்னாராம் பாருங்க. என்ன சொன்னார்? தம்பி லட்சுமணா, இளைய பெருமாளே அந்த முனிவருக்கு பாதுகாப்பாக அண்ணன் ராமன் செல்லுகிறார். ஹரிராமன் சென்று கொண்டிருக்கிறார். அண்ணன் ராமருக்கு காவலாக தம்பி லட்சுமணா நீச்சல் வா. கண்ணை இமை காப்பது போல அண்ணன் ராமனை நீ பாதுகாக்க வேண்டும். அண்ணனுக்கு எந்த ஒரு தீங்கு வராமல் காப்பாற்ற வேண்டும். அப்படி என்று சொல்லி அனுப்பி வைத்தார் பாருங்க. ஆமாம் ஐயா. அப்படியாக ராமனும் லட்சுமணனும் எங்கே வருகிறார்கள்? எப்படி வருகிறார்கள்? விஸ்வாமுத்திரர் அழைத்துக் கொண்டு சரி எங்க வராங்க? வருகிறார். அயோத்தியாபுரி பட்டணத்தை விட்டு விட்டு நாட்டம் விட்டார், நகரம் விட்டார், நடந்து வரார் 3 பேரும். நாடு விட்டார் நகரம் விட்டார் நடந்து வரார் 3 பேரும். நாடு விட்டார் நகரம் விட்டார் நடந்து வரார் 3 பேரும். நாடு விட்டார் நகரம் விட்டார் நடந்து வரார் 3 பேரும். நாடகையாலோட வனமதற்கு 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 வாரார்களே 3 பேரும். நாடகையா வனமதற்கு வனமதற்கு 3 பேரும். வனமான வனமெல்லாம் கடந்து எல்லாமே கடந்து எங்க வராங்க? எங்க வந்து கொண்டிருக்கிறார்கள்? தாடகையாளுடைய வனத்துக்கு வருகிறார்கள். ஒரு வழியா தாடக வனத்துக்கு வந்தாச்சு. பார்த்தா விஸ்வாமித்திரர், மகனே ராமா. ஐயா சுவாமி வணக்கம். தம்பி ரகுராமா. ஓ இவர்தானா? அவரே தான். சரி அவர் தான் தம்பி இளைய தம்பி லட்சுமணன். இவர்தான் இளைய பெருமாளோ? எப்பா நான் வளர்த்த வேள்வியை பார். அதோ பார் தெக்க பார். ஆமா, வேள்வி எப்படி கிடக்குது? வேள்வி எரிஞ்சு சின்ன பண்ணமா கறி கட்டையா கிடக்கு. கறி கட்டையா நனைஞ்சு போய் கிடக்கு. அப்பா ஆமா, மழை பெஞ்சு நனைஞ்சது மாதிரி கிடக்கு. சாரமலையில நனைஞ்சிருக்கு. ஆமா, அரைக்கு தாடகை சரி அந்த வேள்வி அப்படி அழித்து வைத்திருக்கிறார். ஆமா ஆமா. பார்த்தார் இங்க ஐயா இருக்கிறா சந்திரமூர்த்தி. எப்படி ஐயா மகரிஷியே விஸ்வாமித்திரரே. ஆமா ஐயா. இந்த இடத்திலே நீங்க இனிமேல் யாக வளர்க்கலாம், அழகா வளர்க்கலாம். அரைக்கு தாடகம் மட்டும் வந்தானா அவ திரும்பி போகவே மாட்டாள். இதோட சரி. அப்படி என்று சொன்ன உடனே பாருங்க எனக்கு தெரியுமா எப்படி விஸ்வாமித்திர மகரிஷி மறுபடியும் யாகத்தை வளர்க்கிறாரு. ஆமா. எப்படி வளர்க்கிறாரா? எப்படி வளர்க்கிறார்? 60 அடி ஆழம், ஆமா 70 அடி அகலம். 20 அடி அகலம். எப்போ 60 அடி ஆழம் 70 அடி அகலம். ஒரு பெரிய யாக குண்டம். அப்பா பெரிய யாக குண்ட சாலையை வெட்டினார். சரி. அந்த யாக குண்டத்துக்குள்ள எப்படி அத்தி மரத்து சிப்பி, ஆலமரத்து சிப்பி, புங்க மரத்து சிப்பி, புளிய மரத்து சிப்பி, ஆமா
21 வகையான சிம்புகளை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே இணையனமா கொண்டு வந்து அந்த வேள்வியிலே போட்டார். அப்படியே எடுத்து போட்டார். என்ன குடங்களை எல்லாம் குடங்குடமாக ஊத்தினார். அப்படியே குடமா ஊத்தினார். நாங்கெண்ணெய், கோங்கெண்ணெய், நறுநெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், ஆமா, இந்த நெய் வகைகளை எல்லாம் ஊத்தி அழகாக ஊற்றி அக்னியை பற்ற வைத்தார். அக்னியை பற்ற வைக்கும் போது ஆமா, அந்த யாகம் அது எப்படி வளர்ந்து பாருங்க. எப்படி ஐயா வானத்துக்கும் நல்ல பூமிக்குமா, பூமிக்குமா பூமிக்குமா ஐயா பூமிக்குமா வளருதையா யாகுமதி பூமிக்குமா பூமிக்குமா யாகுமதி வளருதையா யாகுமதி வானத்துக்கும் பூமிக்குமா வானத்தைக்கும் பூமிக்குமா வளருதையா யாகமது வளருதையா யாகுமதி யாகத்தினோட புகையதுதான், புகையதுதான் யாகத்தினோட புகையதுதான், ஐயா புகையதுதான் 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 உயர உயர கிளம்புதையா, உயர உயர கிளம்புதையா, யாகத்தினோட புகையதுதான் புகையதுதான் உயர உயர கிளம்புதையா உயர கிளம்புதையா இந்த விஸ்வாமுத்திரர் மலர்த்த வேள்வி ஆமா, தக 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 தகன்னு வானத்துக்கு ஆடவா. பூமிக்குமா எரியுது. அது பாடு உயரமா வளர்ந்துகிட்டே போகுது. அப்படியாக வானத்துக்கு பூமிக்குமாகும் எரிய ஆமோ, அந்த வேள்வியினுடைய புகையாகது சரி, அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையிலே எப்படி எப்பாடி அரைக்கு தாடகை காட்டறைக்கு தாடகை வருகிறாள் பாருங்க. வருகிறாள் வருகிறாள் வந்து கொண்டே இருக்கிறார். ஏ ராமா ரகுராமா என் பெருமாளே பெருமாளே வார 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 வர வர காட்டறைக்கு தாடகை அதோ வருகிறாள். இதோ வந்து விட்டாள் வந்து விட்டாள். எடுவில்லை கொடுமானத்தை சற்றும் யோசிக்காது. யோசிக்காதே வில்லத்தோடு ஒரு நிமிஷம் ஐயா யோசனை பண்ணாரு. போய் போய் ஒரு பெண்ணை கொள்வதா என்று ஆலோசனை உடனே செய்தார். இஸ்லாமத்துல பார்த்தாரா, அவளை பெண் என்று எண்ணாதே, ஆமா, இவ ஒரு பேய், ஒரு பேய் பிசாசி, அவளை மங்கை என்று எண்ணாதே, இங்க மாய ஆவியா வந்திருக்கா. ஒரு மாய ஆவி ஏய், அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க சரி, என் பெருமா ரகுராமச்சந்திரமூர்த்தி ஆமா, கோதண்ட வில்லை கையிலெடுத்து எடுத்து எடுத்து காதண்டம் வரை வளைத்தார். அழைத்தார். எடுத்து தாடகையுடைய மார்புக்கு குறி பார்த்தார். என்னாச்சு பாருங்க, எப்பாடி அவர் அடித்தார் பானமதே, அடித்தார் பானமதே, அரிராம பெருமாள் அழைத்தால் வானமதே அரிராம பெருமாள் அழைத்தால் வானமதே ஹரிராம பெருமாளோ தாடகையா மார்பதில பானம் வந்து பாய்ந்திடுமா ராமபானம் பட்டல்லவோ பட்டுகிற விழுந்தாலே விழுந்தாலே அவ விழுந்தாலே விழுந்தாலே பரலோகம் போனாலே பட்டுகிட விழுந்தாலே விழுந்தாலே பரலோகம் போனாலே எம்பெருமாள் கரங்கள் பட்டு பாடகையாகப்பட்டவள் ஆமோ, அரைக்கு தாடகையை செத்து மடிந்தாள், பூமியிலே விழுந்தாள். மண்ணிலே விழுந்தாள். மாவிளக்கு ரெடி ஆகிவிட்டது. மேலசை கலைஞர்கள் தயாராக வருமாறு கேட்டுக்கொள்றாங்க. ஒரே ஒரு தவிழ்கார அண்ணாவி கோயிலுக்கு வாங்க. ஒரே ஒரு தவிழ்கார அண்ணாவி கோயிலுக்கு வாங்க. மாவிளக்கு தயாராகி விட்டது. கும்மி அடிக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் கோயிலுக்கு வாங்க. இப்போ கும்மி பாட்டு நடக்கிறது. அனைத்து பொதுமக்களும் கும்மி பாட்டை கண்டுகளிக்க வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் அழைக்கிறோம் அழைக்கிறோம்.